கேந்திராதிபத்திய தோஷத்துக்குலாம் பரிகாரமே இல்லைங்க. இத்தனைக்கும் குரு வலுத்த குரு என்னோட சிம்மத்துல இருந்து தனுசை பார்ப்பாரு. தான் வீட்டை குரு தானே பார்ப்பாரு. உச்சத்துல இருந்து அப்பதான் இறங்கி சிம்மத்துல இருக்கிற குரு. வணக்கம். நமக்கு என்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ, விருப்பம் இல்லாதவங்க கடந்து போயிடலாம். ஒரு கேள்வி பார்த்தேன். ப்ரோ, ஐ வான் ஆஸ்க் யூ, பொண்ணு சைட்டு கால சர்ப்பதோஷம் பிராக்கெட்குள்ள நாகதோஷம் ஹை, அது மாப்பிள்ளை சைட்டு இல்ல, என்ன செய்யலாம்? சரி, ஓகே. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், களத்திர தோஷம். சரி, இந்த தோஷத்தை பார்ப்போமே. களத்திர தோஷம், கால சர்ப்ப தோஷம், அப்புறம் தார தோஷம். இந்த கால சர்ப்ப தோஷம் மட்டும் எல்லா கிரகங்களும் ராகுக்கு எதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருந்தா காலசர்ப்ப தோஷம் சொல்லுவாங்க. அதுவே பார்த்தா பாதி பித்தலாட்டமா இருக்கும். பாருங்களேன், சந்திரன் கேதுக்கு மின்னுக்கு இருப்பாரு. அது டிகிரி வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே கட்டத்துக்குள்ள. சோ இதெல்லாம் தயவு செஞ்சு இந்த தோஷம்ன்றதை யாருமே நம்பாதீங்க. களத்திர தோஷம் அப்படின்னாக்கா 7ஆம் ஸ்தானத்துல 7ஆம் வீட்டுல பாவக்கரகங்கள் இருக்கிறது. 7ஆம் வீட்டுல இப்ப என்னுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 7வது வீட்டுல ராகு இருக்கு, தாமத திருமணம். ஏன்னா அந்த கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கும். கேந்திராதிபத்திய தோஷத்துக்குலாம் பரிகாரமே இல்லைங்க. இத்தனைக்கும் குரு வலுத்த குரு என்னோட சிம்மத்துல இருந்து தனுசை பார்ப்பாரு. தான் வீட்டை குரு தானே பார்ப்பாரு. உச்சத்துல இருந்து அப்பதான் இறங்கி சிம்மத்துல இருக்கிற குரு. சோ இப்படி இருக்கிற என்னையே வாழைமரம் வெட்டி கல்யாணம் பண்ண சொன்னவங்க தான் ஜோசியக்காரங்க. இப்ப படிக்கும் போதுதான் இந்த கிரகங்களை ஏமாத்தி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. சிம்பிளா கிரகத்தை ஏமாத்திடலாம் அப்படின்னா ஏன் அஸ்தம சனி ஜென்ம சனியில படாத பாடுபடுறோம்? நம்மளே போயிட்டு கஷ்டப்படுற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டா கிரகம் பாவம் நம்ம மன்னிச்சு விட்டுருமே. கிரகங்கள் நம்மளை வழிநடத்தக்கூடிய கிரகங்கள் அவ்வளவு முட்டாள்கள் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? கடவுளுக்கு நிகரான சக்திகள் வாய்ந்ததுதான் இந்த கிரகங்கள்லாம். அதனால இந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி தோஷம் இருக்கதான் செய்யுது. தோஷம்ன்றது குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் இருக்கதான் செய்யும். இந்த தோஷம் என்ன செஞ்சா சரியாகும்? நீங்க இந்த கல்யாணம் நடக்காதுங்க. அந்த காலசர்ப்ப தோஷம், களத்திர தோஷம், இந்த 7ஆம் வீட்டு, 8ஆம் வீடு, 4ஆம் வீட்டுல, 2ஆம் வீட்டுல, இந்த வீட்டுல எல்லாம் பாவகிரகங்கள் இருக்கும்போது தாமத திருமணத்தை கொடுக்கும். சரி, தாமத திருமணம் எப்ப? 32 வயசு 33 வயசுக்கு மேல திருமணம் நடந்துரும். ஓகேங்களா? நாகதோஷம் இதெல்லாம் வலு இல்லாமலே போயிருங்க 32 வயசுக்கு மேல. சரி, திருமணமே ஆவாம இருக்காங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, 2ஆம் வீடு, இதனோடு சேர்ந்து சுக்கிரனும் குருவும் முழுக்க பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒருத்தருக்கு திருமணமே ஆவாது. அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதுலயும் அவருக்கு ஈடுபாடு இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த பரிகாரம், நாகதோஷம், சில விஷயங்கள் ஆன்மீக ரீதியா செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யுங்க. ஆனா போய் இந்த தோஷம் கழிக்கிறது, தோஷத்தை கழிக்க முடியாதுங்க. நானே பார்த்திருக்கேன். தோஷம் கோயில்ல வச்சு கழிச்சு தண்ணி ஊத்துறது, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. தோஷம்ன்றது 32 33 வயசோட முடிஞ்சது. அதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா இருக்கிற ஆளுங்களை நான் பார்த்திருக்கேன். 2வது திருமணம் அப்படின்னு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 11வது வீடு சுபத்துவமா இருக்கும்போது உங்களுடைய ராசி கட்டத்துல லக்னத்துல பார்க்கும்போது 11வது வீடு அதிக சுபத்துவமாக இருந்தா ஒருத்தர் நிச்சயமாக 2வது திருமணம் செய்வார். அதையும் மாற்ற முடியாது. நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும்.